சிந்தனைக்குரிய தன்மை. அன்னை வாழ்வு உயர்ந்த புதிய வாழ்வு, முழுமை பெற்ற வாழ்வு என்ற வேணுகானம் என்ற தொகுப்பில் உள்ள கட்டுரை. அதனுடைய சுருக்கத்தை முதல்ல பார்ப்போம். அன்னையை அறிந்து வந்தவர்க்கு பிரச்சனைகள் திரிந்து கிடைக்காத வாய்ப்புகள் கிடைக்கும். முழுமையாக ஏற்றுக்கொண்டால் அவருக்கு புதிய உயர்ந்த வாழ்வு அமையும். வாழ்வு பல பகுதிகளால் ஆனது, அதற்கு முழுமையும் உண்டு. ஒரு பகுதியில் சிறந்தவர் மற்ற பகுதியை ஒட்டுவதில்லை. சுருக்கமாக சொல்ற மறுபடியும் எல்லாத்தையுமே பார்ப்பார். ஒரு பகுதியில் வெற்றி கண்டவர் வாழ்வில் முழுமையை நாடினால், அதற்குரிய முயற்சி இருந்தால் அன்னை தரும் பலன் அபரிமிதமாகும். முழுமையை நாடணும் முக்கியம். முழுமை என்ற கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் வாழ்வில் பல அம்சங்களையும் சேர்ந்த முழுமை பறிக்க பெருமுயற்சி வேண்டும். அதை பிரியமாக ஏற்க வேண்டும். ஏற்றால் அதிர்ஷ்டத்தை உற்பத்தி செய்ய முடியும். அப்படி கூடி வர நாம் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது எல்லாமே தொகுப்பு உள்ள இத்தனை கருத்துக்கள் நம்ம தொடர்ந்து முழுசா பார்ப்போம். சிறியன, மட்டமானவை, தவறானவை மனதாலும் விளக்கப்பட வேண்டும். மனதில் குறையில்லாதவருக்கு அன்னை இல்லா வாழ்வில் தோல்வி இல்லை. அதிர்ஷ்டம் அன்னை அதிர்ஷ்டமாகும். கட்டுரையில சாதாரண அதிர்ஷ்டத்திலிருந்து அன்னை அதிர்ஷ்டம் எவ்வளவு சிறப்பு என்பதை விளக்கம். வாழ்வில் ஒரு பகுதியில் சிறப்பெய்வது அதிர்ஷ்டம். எல்லா பகுதிகளிலும், எல்லா அம்சங்களிலும், எல்லா நேரங்களிலும் பெறுவது அன்னை அதிர்ஷ்டம். அதை முழு முயற்சியுடையவர் நம்பிக்கையால் பெறலாம். அப்பொழுது செய்யும் காரியங்கள் முழு பலன் தரும், குறைவில்லாமல் இருக்கும். முழுமையான வாழ்வில் செய்யும் வேலை எதுவானாலும் குறை வரக்கூடாது. 2, பழகியவர் மீண்டும் தெரியுமாக நாடி வர வேண்டும். 3, வேலையில் குழப்பம் தெரியாதது இருக்கக்கூடாது. 4, விஷயம் எதுவானாலும் பதட்டம் பரபரப்பு இல்லாத நிதானம் பொறுமை வேண்டும். 5, எதிரியின் செயல் அற்புதமாக தெரிய வேண்டும். 6, பிறர் கோணத்தில் பிரச்சனையை புரிந்து கொள்ள வேண்டும். 7, எதிர்விளைவுகள் ரியாக்ஷன்ஸ் என்பதையே விட்டுவிட வேண்டும். எது கலந்தாலும் யார் இருந்தாலும் எதிர்விட வேண்டும். நாம் சரியாக நடந்து கொண்ட பொழுது வளர்ந்து வராவிட்டால், தண்டனை கிடைத்தால் நாம் பகுதியில் முழுமையாக இருக்கிறோம், முழுமையில் குறை உள்ளது என பொருள். இது கட்டுரையின் சுருக்கம். கூறாவது 3 கட்டுரையை பார்ப்போம். கேட்பன எல்லாம் கிடைத்து விட்டால் வேற என்ன வேண்டும் என்று நினைக்கிறோம். கேட்பன எல்லாம் கிடைப்பதில்லை. பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதில்லை. பிரார்த்தனைகள் எல்லாம் பலிப்பதில்லை. அவசியமானது கூட கிடைக்காவிட்டால் என்ன நியாயம்? திருமணமாக வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கை அல்லவா? வாழ்க்கை எனக்கு இதை கொடுக்க கூடாதா? எல்லா தகுதியும் இருக்கும் பொழுது எந்த பலனும் வரவில்லையே. கடவுளும் பாரபட்சமானவரால் அதெல்லாம் கேட்கும் மனிதன் அன்னையை அறிந்து வந்தவுடன் முதல்ல கேட்கிறது சாதாரண அன்னைகிட்ட வராத மனிதர்கள். அன்னைகிட்ட வந்த மனிதர்களுக்கு என்ன நடக்கும்? இத்தனை நாள் தீராத பிரச்சனைகள் தீர்ந்தன, கிடைக்காத வாய்ப்புகள் கிடைத்தன, சில கேட்காமலும் கிடைத்தன, எதிர்பார்க்காதவையும் பறித்தன, புதிய நம்பிக்கையும் தெம்பும் ஏற்பட்டன என்று காண்கிறார். இது அன்னைகிட்ட வந்த பிறகு கிடைக்கிற வாழ்க்கையில பலர். ஆபத்து என்று வந்தால் அன்னை விரைந்து வந்து விளக்குகிறார் என்பதை கண்டறிந்து இதுவே போதும் என மனிதன் நினைக்கிறான். இந்த இதில் சொல்ற முக்கியமானது என்னன்னா, அன்னைகிட்ட வந்து அன்னை வாழ்க்கையில இருக்கிறது இது வந்து அது போதும் திருப்தி அடையக்கூடாது, மேல முழுமைக்கு போகணும். பகுதியிலிருந்து முழுமைக்கு போகணுங்கிறதா இந்த கட்டுரையினுடைய முக்கியமே. அவன் தான் கண்ட அன்னையை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு புதிய உயர்ந்த வாழ்வு அமையும். ஜாதக கோளாறுகள் விலகும். ஜாதகத்தில் இல்லாத நல்லது நடக்கும். பிரச்சனை வராது. வந்தால் பிரார்த்தனையால் தீரும். தீராத பிரச்சனை இருக்காது. இருந்தால் தீவிர ஈடுபட்டால் விலகும். போன வார பேசுனதை பார்த்தோம். நாள் நல்லது செய்யும் பார்த்தோம். ஆனா நாளை நம்பாம அன்னையை நம்பினா வந்து நாளாக வரதெல்லாம் மீறி இன்னும் நல்லா நடக்குங்கிறது போன வாரக்கட்டுரையில பார்ப்பாரு. அதனால ஜாதகத்தை அப்பா பொய்ன்னு சொல்லல, ஜாதகம் உண்மைதான். ஆனா
ஜாதகத்துல அது கிரகங்களை நிலையை பொறுத்தது. கிரகங்களை இயக்குகின்ற கட்டுப்படுத்துகின்ற பராசக்தியின் அவதாரம் அன்னை. ஆகையினால அந்த கிரகங்களை மீறி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த முக்கியமானது. கர்மத்திலிருந்தும் அதன் பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு மன நிம்மதியோடு தொடர்ந்து முன்னேற்றமான வாழ்வை பெற்று அமைதி அன்னைக்கு வந்து திருப்பி பலமுறை இருக்கிறேன். 1,000,000,000 பேர்ல அன்னையை தெரிந்து கொள்ளும் பாக்கியம் கிடைத்தவர்கள் கொஞ்சம் பேர் தான். அந்த பாக்கியம் கிடைத்தவங்க அதை ஃபுல்லா பயன்படுத்திக் கொள்ளணும். அன்னையை ஏற்றுக்கொண்டு சில ஆண்டுகள் ஆனபின் இதை அனைவரும் கண்டுள்ளனர். என்ன நடந்தது? திருநாள் இருக்கிறாத பிரச்சனை தீர்ந்தது, கிடைக்காத வாய்ப்புகள் கிடைத்தன, சில கேட்காமலும் கிடைத்தன, எதிர்பார்க்காவே படித்தன, புதிய நம்பிக்கை தென்பு ஏற்பட்டதுங்கிறது என்னுடைய வாழ்க்கையில இருந்தும் பலருடைய அன்பர்களுக்கு இருந்த வாழ்க்கையில இருந்தும் நான் பல முறை இதை சொல்லியிருக்கிறேன். ஆனா அன்னையை ஏற்றுக்கொண்டு சில ஆண்டுகளின் அனைவரும் அதில் குறை இருந்தால் என்ன அர்த்தம்? விவரம் தெரிவதில்லை, ஈடுபாடு குறைவு என பொருள். அன்னைகிட்ட வந்த பிறகு குறை இருக்கக்கூடாது, முழுமை வரணும். அன்னையினுடைய யோகம் அரவிந்தர் யோகம் பூரண யோகம். பூரணம்ன்றது முழுமை யோகம். அந்த வாழ்க்கையிலையும் பூரணம் வரணும், முழுமை வரணும். அதுல குறை இருந்தா என்ன? இன்னும் விவரம் தெரியலேன்னு பொருள், ஈடுபாடு குறைவு என பொருள். இதற்கு அடுத்த நிலையில் அடுத்த கட்டம் என்ற ஒன்றையும், அதைத் தொடர்ந்து 10 கட்டங்களையும், அதற்கு மேல் கோடு என்பதையும், கோட்டை எட்டி தொட்டால் பூலோகம் சொர்க்கமாகும் என்றும், கோட்டை தாண்டினால் பெற்ற பெரும் பேர்கள் உண்மையுடன் கிடைத்து மனம் பலனை விட்டு அகன்று அன்னையை மட்டும் ஏற்கும் சாதகராகும் முதல் நிலையை அடைந்து அதிலிருந்து 100 நிலைகளை கடந்து பூர்ண யோக லட்சியத்தை அடையலாம் என்பது தத்துவ விளக்கம். இது அப்பாவுடைய வேற புஸ்தகங்கள்ல உள்ளது. 10 கட்டம் அப்படின்னு சொல்லி இது ஆத்ம சோதனைங்கிற புக்ல 10 கட்டங்கள்னு சொல்லி படிக்கிறாரு. ஒவ்வொரு இதுலையும் எப்படி எப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்துக்கிட்டு அந்த 10 கட்டங்களை விளக்கி அதை எப்படி ஜெயிக்கிறது, உதாரணமா கோபத்தை எப்படி விளக்குறதுன்னு சொல்லி அதுக்கு 10 கட்டம் கொடுத்துருக்காரு. அதுக்கு மேல வந்து அன்னை பராசக்தியின் அவதாரத்துல அடுத்த கட்டம் எடுத்துக்கிறாரு. மேல பூலோக சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு நூல், மிக முக்கியமான நூல். அப்பா அது ஒண்ணு. பூலோக வாழ்வு, அன்னை ஏற்றுக்கிட்டவங்களுக்கு பூலோக வாழ்வு சொர்க்க வாழ்வு ஆகும். அதுல வந்து கோட்டை எட்டி தொட்டால் பூலோகம் சொர்க்கமாகும். கோட்டுக்கு மேல கோட்டுக்கு கீழேன்னு சொல்றாரு. அது சுருக்கமா பார்ப்போம். வாழ்வில் யோகத்தின் பலனை விவரிக்கும்போது ஒரு வாழ்வுல வந்து வாழ்வனைத்தின் யோகம் வந்து 1 முதல் 100 வரை உள்ள ஸ்கேல் அளவுகோல் முக்கியம். அது ஜீவன் பிறக்கினால 1, 2 வரும். அங்க சாதகர் பண்ணை இருக்கார். சாதகர் வந்து கோட்டுக்கு மேல இருக்கிறார். சாதகங்கிறவர் யோகம் செய்யறவர். அன்னையை ஏற்றுக்கிட்டவங்க எல்லாரும் யோகம் செய்யல. நமக்கு பிரதானவர் வந்து அன்னையை ஏற்றுக்கிட்டு வாழ்வுல இருந்து வாழ்வில மேல வளரும். கோட்டுக்கு மேல இருக்கிறவர் சாதகர், கோட்டுக்கு கீழே இருக்கிறவர் அன்பர். ஆனா அன்பர் வந்து சாதகராகி மேல போறான். கோட்டுக்கு அடிக்கல ஒரு தோன்றும், கோட்டை தாண்டணும், அதுக்கு மேல போகும். கோட்டுக்கு கீழே இருந்தாலுமே கூட அன்னை அன்பருங்கிறதால வந்து நல்ல சிறப்பா வாழ முடியும். எப்படி சொல்லணும்? கோட்டை அடைந்தாலே அது பூலோக தோற்றமாக கவனமாக கவனிக்கிறது. கூடுங்கிறது பூர்ண யோகத்தை ஏற்று பூர்ண யோகத்தாக யோகம் செய்யுது. அது சத்திய ஜீவியத்தை அடைகிறது. கோட்டுக்கு கீழே உள்ளது சாதாரண மனித வாழ்வு. அந்த சாதாரண மனித வாழ்வுல கூட்டுக்கிட்ட வந்துட்டோம்னாலே நம்ம விழுந்துருக்கு. அது என்ன விரோதம் சொல்றாரு? தோல்வியற்ற, கவலையற்ற, குழப்பமற்ற, நோயற்ற வாழ்வு ஒரு நிலை. வெற்றி நிறைந்த, நிம்மதியான, தெளிவான, சந்தோஷமான, ஆரோக்கியமான அடுத்த நிலை. இதை கூட்டுக்கும் கீழ்க்கும் மேலே நிலைகள் இதெல்லாம் வந்து இது கிடைச்சாலே இது வாழ்க்கை பூலோக வாழ்வு சொர்க்க வாழ்வா சொல்லி பூலோக சொர்க்கம்ங்கிற தெரிவிக்கிறார். அப்பாவை சொல்ற மாதிரி அன்னையை தெரிஞ்சுட்டே பாக்கியம். அன்னைகிட்ட வந்துட்டோம். அன்னைகிட்ட வந்த பிறகு அதை ஃபுல்லா பயன்படுத்தணும்னா
அப்பாவுடைய புஸ்தகங்கள்லாம் படித்து பயன்படுத்தினா உனது பூலோகத்தம்ங்கிற நூல் மிக முக்கியமான நூல். அது நிறைய சொல்றாரு. அந்த ஆத்ம சோதனைகள் இருக்கிறதுல 10 கட்டங்கள் இருக்கிறது. அது ஒன்றும் முதல்ல சிம்பிளா கோபத்தை எப்படி சில காரணத்துக்கு சில விளையாடுகள் இந்த 10 கட்டங்கள் சொல்றாரு. இந்த 10 கட்டங்களை ஒன்று ஒன்றா தெரிஞ்சு கோபத்தை நியாயப்படுத்திக்கிறது ஒரு நிலை. நியாயப்படுத்திக்காம இது மேல கோபத்தை விட்டு கோபம் வந்தால் கோபம் வெளிப்படுகிறது. அது கோபத்தை கிளப்பாதேன்னு சொல்றோம். அது ஒரு நிலை. அடுத்த கட்டத்துல கோபம் வர்றதுக்கு நம்ம தெரியல கோபம் வந்துடுது. அதுக்கு இப்ப இருக்கிற நிலை. அடுத்த கட்டத்துல கோபம் வருகிறது, விரைப்படுகிறது, அடக்க முடியவில்லை என்று வருத்தப்படுகிறோம். ஆஹா, கோபப்படுகிறா, தேவையில்லாம நான் கோபப்படுறேன்னு வருத்தம். அது 2வது கட்டம். அப்ப தவறுகிறேங்க தெரியுது. ஆனா மறுபடியும் தவறு. 3ஆம் கட்டத்துல கோபம் கட்டுப்படுகிறது. ஆனால் எந்த இடங்களில் நான் கோப நஷ்டத்தை கொடுக்குமோ அங்கு கட்டுப்படுத்த முடியுது. அப்படி இல்லாம அப்படியே இருக்கு. சந்தர்ப்பம் அறியாமல் கோபப்பட்டு கெட்ட வேலைகளே இருக்கு, நிறைய தெரியுது. அடுத்த நிலையில கோபம் வந்தவுடன் அதன் வேகம் குறைவது. அடுத்த கட்டத்துக்கு 10 கட்டத்துல வந்து சேர்த்துக்கிட்டு உதாரணத்துக்காக அதுலேருந்து வர முடியுது. 5ஆம் கட்டத்துல போகணும்னா இந்த கோபத்தை அடக்க முயல்வது முழு வெற்றி தராது. வீட்டான பழைய காரியங்கள் நமக்கு இருக்கும். கோபத்துக்கு அடிப்படையான அதெல்லாம் அஸ்திவாரமாக பார்த்து இந்த அஸ்திவாரத்தை எல்லாம் அகற்றுறது. அப்புறம் நமக்கு கட்டுப்பட்டவரிடம் இதுவரையும் எப்போதுமே கோபம் கட்டுப்பட்ட மட்டும் தான் வரும். வெளியிடத்து காப்பான் சனங்காப்பான்னு சொல்லுவார் திருவள்ளுவர். கோபம் எங்க பறிக்குமோ அங்க பறிச்சுதான் சிலருக்கு அடக்கிறதா இருக்கான். எல்லா இடத்துக்கும் சனம் செய்யுது. பறிக்காத இடத்துல இருந்தா பெரிய பாவமா போகும். அதனால அதை சொல்றாரு. அப்புறம் நமக்கு கீழ் உள்ளவர்களிடம் கோபம் கட்டுப்படும். கோபம் அடுத்தது மேல போகும். நமக்கு சமமானவர்களிடம் கட்டுப்படாது. பெரியவர்கள் கோபத்தை கிளப்பினால் அல்லது அவன் அறியாமை என்று மனம் சமாதானம் அடைகிறார். அடுத்த கட்டம் கோபம் மேல கோபம் வலுவிழந்து பல இடங்களில் குறைந்துவிடும். நம்மை ஏமாற்றி விட்டான் என்றால் கோபம் தாங்காது. நான் ஏமாந்து விட்டேன்னு இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் 8வது கட்டம். 9ஆம் கட்டத்தில் கோபம் வெளியே வராது. நாம் கோபப்படுவதில்லை என்று மற்றவர்கள் நினைப்பார்கள். 10ஆம் கட்டத்தில் கோபம் தன் செயலிலிருந்து அழிந்து விடும். ஆனால் நம்மை சுற்றுவதற்கு கூட பல வலிமை தேவை இருக்கும். பல வருடங்களுக்கு ஆளாக்கப்பட்ட பொழுதும் அதற்கு திறன் ஏற்படும். ஆனாலும் புகைப்பட முடியாது. 10 கட்டம்னு சொல்றாரு. எதுக்கு நான் ஆத்ம சோதனைங்கிறதுல 10 கட்டங்கள் பிடிக்கும். இந்த புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறது மூலமா தான் நம்ம அன்னையுடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலனை நாம் முழுமையாக அடைய முடியும். இப்ப இந்த 10 கட்டம் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்குதான். அதே மாதிரி அன்னை பராசக்தியின் அவரை அடுத்த கட்டம்னு 2 கட்டம் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அந்த புத்தகத்தையும் படித்து பாருங்க. இப்ப நம்ம முழுமைக்கு போவோம். இந்த கட்டுரை இப்ப எடுத்துக்கிறது முக்கியமான கட்டுறது அன்னை வாழ்வு, உயர்ந்த புதிய வாழ்வு, முழுமை பெற்ற வாழ்வுங்கிற நமக்கு நாம் அதிர்ஷ்டத்தை உற்பத்தி செய்ய முடியும். எந்த வாய்ப்பு வேண்டுமானாலும் நாமே உற்பத்தி செய்து சாதிக்கலாம். வந்த வாய்ப்புகளை தவறாமல் பலனாக பெறலாம். நம் ஸ்தாபனத்தின் உச்சியை எட்டலாம். நம் சமுதாயத்தின் சிகரத்தை தொடலாம். நம்மை போன்றவர் இதுவரை எட்டிய உயரத்தை முழு முயற்சி எடுக்க மனம் விளைந்தால் எட்டலாம். அதாவது அன்னைகிட்ட வந்திருக்கிறதுனால எந்த நிலைக்கும் போகலாம், எந்த உயரத்தையும் எட்ட முடியும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுவரை எட்டிய உயரத்தை முழு முயற்சி எடுக்க மனம் விளைந்தால் இப்ப அதுக்குரிய முயற்சி செய்யணும். முயற்சி இல்லாம முடியாது. சுருக்கமாக இன்றுள்ள வாழ்வு நிலையிலிருந்து 100 நிலைகள் உயரலாம். நம்ம இருக்கிறது அன்னைட்ட. அன்னை பராசக்தி நவதாரம். அதனால எந்த ஹைட்டுக்கு வேணாலும் போகலாம் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம், அறிந்து பெறலாம். இதுவரை விழுந்த சொசைட்டியின் மதர் சர்வீஸ் 25 புத்தகங்கள் இவை பலவாறு விவரிக்கப்பட்டுள்ளன. இது வாழ்வின் முழுமைங்கிறது நிறைய நூல்கள், நிறைய 3 புத்தகத்தை பார்த்தோம். நிறைய தெரியும் உங்களுக்கு. அன்னையின் அருள், அன்னையின் அருளமுதம், அன்னையின் தரிசனம், நிறைய இருக்குது. எல்லாம் தரும் அன்னை, 1000 ஒருவர், நிறைய நூல்கள் இருக்காங்க. அப்புறம் இல்லாம பரம்பொருள்னு
அரைப்பு வெளியே தத்துவத்தை விளக்குகின்ற பொன்னொழி, யோக வாழ்க்கை விளக்கம், யோக வாழ்க்கை, நிறைய நிறைய இருக்காங்க. இப்போ சொன்னேன் இந்த வேலைக்கு 50 புத்தகங்கள் வருது. அவற்றை எல்லாம் நமக்காக பல முறை திருப்பி சொன்னாலும் சொல்லணும். மிக மிக கடுமையான ஆங்கிலத்தில் பகவானால் எழுதப்பட்ட லைஃப் வேணி வாழ்வனைத்தும் யோகம்னு சொன்னாலும் கூட நாம சாதாரணமா நமக்கு தெரிந்த ஆங்கிலத்தை வைத்துக் கொண்டு பகவான் எழுத்துக்களை படித்து வாழ்வை மாற்றிவிட்டார். அப்பா அவர்கள் அவற்றை நன்கு படித்து அவரை புரிந்து கொண்டு நமக்கு நம்மை சுற்றி உள்ளவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து உதாரணங்களை கூறி அப்பா வைத்திருக்கிறார்கள். அதை பயன்படுத்திட்டா நம்ம மேலே போகலாம். பூலோக சட்டத்தை சொல்லுங்கள், கோட்டை தாண்டி யோகியாகவும் ஆகலாம். கோட்டை தாண்டாவிட்டாலும் கூட கோட்டை நெருங்கி மிக உயர்ந்த வாழ்வை எல்லா துன்பத்திற்கும் குறைகளும் இல்லாத வாழ்வை அந்த முழுமைக்கு தான் இங்கே அடுத்த கட்ட பேசும். அதனால இது வாழ்வின் முழுமைங்கிறது முக்கியமான கருத்து. வாழ்வு பல பகுதிகளால் ஆனது, அதற்கு முழுமையும் உண்டு. மனித வாழ்வு, குடும்பம், ஆபீஸ், நண்பர்கள், சொந்த வாழ்வு, சுபாவம், நடத்தை, திரியம் திறமை, திரியம் கடமை, உணர்வு, கட்டுப்பாடு என பல்வேறு பகுதிகளை கொண்டது. வாழ்வுங்கிறது ஒரு பகுதி இல்லை. ஆபீஸ் வேலையோ, ஆசிரியர் வேலையோ, ஆபீஸ்ல கிளார்க் வேலையோ, ஐடில மேனேஜர் வேலையோ, இந்த வேலையோ எத்தனையோ வேலை இருக்குதுங்களா? அந்த வேலைகள் ஒன்று இன்ஜினியராகவோ இதெல்லாம் இது வந்து ஒரு பகுதி தான். அது வேற மற்ற பகுதியில் இருக்குது. அது போறதுக்கு குடும்பம் இருக்குது, நண்பர்கள் இருக்கிறாங்க, சொந்த வாழ்வு இருக்கிறாங்க, நம்ம சுபாவம் இருக்குது, நம்ம திறமை இருக்குது, பிரியம் இருக்குது, கடமை இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது, பல வகையில் இருக்கின்றது. பெரும்பாலோர் எந்த ஒரு சிறப்பும் இல்லாத சாதாரண மனிதர் ஏதோ ஓரளவு வாழ்க்கையில் அது ஒன்றியதுன்னு அதை விடாமல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. என்ன வாழ்க்கை ஓடிட்டு சோன்னு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அது அன்னை கவிதவர் அப்படி இல்லை. அவர்களுக்கெல்லாம் இருப்பது நீடித்தால் போதும், சர்வைவல் என்பதே பிரச்சனை. அன்னார் அன்னையை ஏற்றுக்கொண்டால் இதுவரை சிம்ம சொப்பனமாக இருந்தது, வல்லை கடித்துக் கொண்டு சார்ந்தது, மூச்சை பிடித்துக் கொண்டு வெளிவந்தது, ஒரு நாள் ஒரு போனது ஆவி பயம் போய் நிம்மதி வந்தது, இல்லை என்றது போய் மாறி எதற்கும் குறைவில்லை என்று சந்தோஷமாக இருக்கிறேன் என்ற நிலை எதுவும் வந்துடும். நிச்சயமா அன்னைக்கு வந்த பிறகு இது வரும். ஆனா அது வர்றதுக்கு நம்ம செய்ய வேண்டிய நடக்க வேண்டிய பொறுப்புகள்லாம் இருக்கு. அதெல்லாம் பின்னாடி வளர்த்து வர ஆபீஸ்ல நல்ல பெயர் எடுத்து அடுத்தடுத்து ப்ரமோஷன் என்று எடுப்பது பெரும்பாலும் அது ஒன்றையே சாதித்திருப்பார். குடும்பத்தை கவனிக்காமல் இருந்திருப்பாரு, மற்ற நண்பர்களை கவனிக்காமல் இருப்பாரு. முழுமைன்னா அத்தனையும் பார்க்கணும். ஆபீஸ்ல வச்சு குடும்பத்தை வந்தா குடும்பத்து மேல சண்டை போட்டு இருப்பாரு, இது இருப்பாரு. பிள்ளைகள் மேல வந்துருக்க மாட்டாங்க. எனக்கு இங்க தெரிஞ்ச ஒருத்தர், அவர் நல்ல பேங்க்ல மேனேஜர், ஆனா அவர் பிள்ளைகளை சரியா படிக்க வைக்கல. அவங்க வந்து வியாபாரம் பண்ணிருப்பாரு. அது வந்து அவர் பேங்க்ல மேனேஜரா இருந்தவர் பிள்ளைகளை வந்து படிச்சு மேல கொட்டுறதுக்கு முயற்சியாது. அவருடைய அப்படி இல்லாம எத்தனையோ பேர் வந்து அவங்க படிக்காம இருந்து பிள்ளைகளை படிச்சு மேல கொண்டவங்க நிறைய இருந்தாங்க. கடைசி வரை அதை மட்டும் காப்பாற்ற செய்யப்படுவார், மற்றதை மனதில் ஏற்க மாட்டார். அதே போல் குடும்ப பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றியவர், நல்ல பெயர் பெற்றவர், நம்பிக்கையானவர் என பெயர் வங்கியவர், பகுதியில் சிறந்த மற்றதை அந்த அளவுக்கு போக்காதாராகவும் இருப்பார். குடும்பத்தை கவனிச்சிருப்பார். வேலை ஆபீஸ் வேலையில சும்மா நாக்காளியை தேய்க்கிறதுன்னு சொல்லுவாங்க, அப்படி போயிட்டுருவாரு. அதுவும் முழுமை இல்லை. இவர்கள் அன்னையிடம் வந்தால் அப்பகுதி சிறக்கும், அடுத்த பகுதிகளில் ஒன்று ரெண்டும் சிறப்படையும். இவர்களுக்கெல்லாம் ஓரிரு விஷயங்கள் பறிக்காமல் இருக்கும், எல்லாம் கிடைக்குமா என மனதை சேர்த்துக் கொள்வார்கள். அதுல அன்னையிட்ட வந்தா எல்லாம் கிடைக்கணும், குறைவே இருக்கக்கூடாது, முழுமை இருக்கலாம். முழுமைன்னா போகலாம், வேலை பார்க்குற இடத்துல சிறப்பாக இருக்கணும். அந்த அந்த துறையில் உள்ள உச்சகட்டத்துக்கு போகணும். ஆசிரியர் வேலையை துவங்கி
பேராசிரியராக துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்றார். அதுக்கு மேல அன்னைக்கு போயிருந்த இல்ல பேராசிரியர்களுக்கு எல்லாருக்கும் துணைவேந்தர் ஆகணுங்கிற ஒரு இருக்கும். அன்னைகிட்ட வந்ததுனால தியான மைய ஈடுபாடு இருந்ததுனால அதை விட இது பெரிய பொறுப்பு அன்னை கொடுத்ததுனால அதை ஈடுபட்டு போகல. போயிட்டு இருக்கலாம், முயற்சி பண்ணியிருந்தா அதற்கு ஒரு ஆபீஸ் வேலை அந்த அதுலயும் கூட ஆபீஸ் வேலையும் பஞ்சுவாலிட்டி கரெக்டா நேரத்துக்கு போவா இருப்பாரு. அதை மட்டும் எடுத்துட்டாக்க அது அது மட்டும் பார்த்தாக்க மற்ற வேலைகளையும் மற்றதையும் பஞ்சுவாலிட்டி போனாலும் அங்கே போய் உட்கார்ந்தாலும் செய்யும். என்ற ஒன்றை உடம்பாக பிழைத்துக் கொண்டால் அது பர்ஃபெக்ஷன் ஆகாது. எல்லாமே பர்ஃபெக்ஷன்ங்கிற பூரணம் முழுமைதான் முக்கியம். பேட் எனப்படும் அர்த்தமற்ற லட்சியமாகும். அது வாழ்வில் பலன் தராது. அன்னையிடம் முற்றுக்கொடையாக இருந்ததோ ஒன்றை மட்டும் பிடிச்சுவேன்னு சொன்னாரு முழுமை இல்லை. ஒரு பகுதியில் வெற்றி ஆண்டவர்கள் வாழ்வின் முழுமையை நாடினால் அவர்களுக்கு அதற்குரிய முயற்சி இருந்தால் அன்னை தரன் பலனும் அபரிதமானது. அதனால முழுமையை நாடுறவங்களுக்கு நாடணும், அன்னை கொடுக்குற முழுமையை நாடணும். அதுக்காக முயற்சி செய்யணும், முயற்சி வேணும். அது இல்லைன்னா பலன் கிடையாது. அவர்களுக்கு அதற்குரிய முயற்சி இருந்தால் அன்னை தரும் பலன் அபரிமிதமானது. ஆபீஸே கதி என்பவர் அங்கு வெற்றி பெற்றவன் குடும்பத்தையும் கவனிக்க என்றால் ஒன்றை சமாளிக்கலாம், இரண்டை நினைத்தால் உள்ளதும் போகும் என்று பயப்படுவார். அதனால இந்த ஆபீஸ் வரைதான் பார்க்க முடியும். குடும்பத்தை கவனிக்கிறான்னு சொன்னா அது சரியில்லை, அது முழுமை இல்லை. ஆபீஸும் முக்கியம், குடும்பமும் முக்கியம். ஆனால் மனைவியை பொறுப்புகள் இருக்கு, பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகள் படிச்சு மேல வேலை வரணும், அந்த பொறுப்பு இருக்கு. அதையும் அப்படி வைக்காமல் முழுமை என்ற கருத்தை புரிந்து கொண்டால் இரண்டும் பலிக்கும். எந்த முறையில் முன்னேற வேண்டும் என்பது அவரவர்களை பொறுத்தது. எல்லா முறைகளுக்கும் முழுமை என்ற கருத்து பொதுவாக பெரும் பலனை தரும். தன் வாழ்வின் பல அம்சங்களையும் சேர்ந்த முழுமையை படிக்க வேண்டும் என்பதற்கு பெரிய முயற்சி வேண்டும். சரி, முழுமைன்னு சொன்னாக்க முழுமைக்குரிய முயற்சி வேண்டாம். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். இந்த முயற்சி முயற்சி திருவினையாக்கும். முயற்சி திருவின செல்வத்தையாக்கும். முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். முயற்சி இல்லைன்னா வறுமை வந்துடும். உண்மையில வறுமை. திருக்குறள். செய்யும் முயற்சிக்கு பலன் தவறாமல் வரும்படி கூடுவிடுதல் வருவது அன்னைட்ட வராதவங்க வெளியிலிருந்து செய்யறவங்க முயற்சி இருந்தாலும் முயற்சி தவறிட்டே இருக்கும், முயற்சி பெற மாட்டாங்க. அன்னைட்ட வந்துட்டாரு, அன்னை அவர் செய்யற முயற்சிக்கு நிச்சயமாக பலன் வரும். அன்னை கொடுப்பது அப்படி கூடி வர வேண்டுமானால் நாம் நம் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியம். அன்னைட்ட வந்த பிறகு தூய்மை இங்கே முக்கியம், சுத்தம் முக்கியம். ரெண்டு சுத்தமும், அகச்சுத்தம் புறச்சுத்தம் ரெண்டும் வேணும். வீட்டை சுத்தமாக வச்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். கடை இல்லாம இது இல்லாம அழுக்கு இல்லாம எவ்வளவு முடியுமோ சுத்தமாக வச்சுக்கணும். சூழலை தோட்டத்தை சுத்தமாக வச்சுக்கணுங்கிறது முக்கியம். அதே மாதிரி இது புறச்சுத்தம், அகச்சுத்தமும் அதை வச்சுட்டு கொண்டு போறாரு. இது என மட்டமானவை தவறானவை மனத்தாலும் விளக்கப்பட வேண்டும். நேற்று வந்த பிறகு பூர்ண முழுமை வேணும்னா, ஒரு வெற்றி மட்டும் இல்லாம எல்லாவற்றிலும் வெற்றி வேணும்னா மனசுல தவறானது சுத்தப்பொழுது மனம் சிறிய எண்ணங்களோ இதோ வரக்கூடாது, மட்டமான எண்ணங்கள் வரக்கூடாது. மற்ற சமர்ப்பணம் பண்ணணும். வரும் மனித மனசு சுபாவத்தினால வரும். அன்னைக்கு சமர்ப்பணம் பண்ணி அன்னை மனத்தாலும் விளக்கப்பட வேண்டும். முயற்சி தவறுகிறது எனில் அதன் காரணம் நம்மனக்குறையில் இருக்கும். என்ன அர்த்தம்? நம்ம பூர்ணமா விரும்பல, நம்ம மடிமனத்துல நம்ம குறைய நம்ம ரசிக்கிறோம்னு நம்ம அங்கே மறுக்கிறோம். அதனால மனதில் அது போன்ற குறை இல்லாதவருக்கு, மனத்தை எதிர்ப்புள்ள இல்லாம சுத்தமா தூய்மையானவருக்கு அன்னை வாழ்வில் தோல்வி என்பதை வெற்றி மட்டும் உண்டு. ஆரம்ப நிலையில் அது அதிர்ஷ்டமாக இருக்கும், முடிவில் அது அன்னை அதிர்ஷ்டமாக மாறும், அதாவது பேரதிர்ஷ்டமாக மாறும்.
முதலையே வந்து அன்னையிட்ட வந்து வருது, அவர்கிட்ட குறையில்லைன்னு சொன்னா, பூர்ண முயற்சி இருக்குன்னு சொன்னா அன்னை அதிர்ஷ்டம் வரும், பேரதிர்ஷ்டமாகறாங்க. வாழ்வின் அது என்ன, அது அன்னை அதிர்ஷ்டத்துக்கும் சாதாரண அதிர்ஷ்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? வாழ்வின் ஒரு பகுதியில் சிறப்பெய்வது அதிர்ஷ்டம். எல்லா பகுதிகளிலும், எல்லா வகைகளிலும், எல்லா அம்சங்களிலும், எல்லா நேரங்களிலும் பெறுவது அன்னை அதிர்ஷ்டம். அதான் முக்கியம். வெற்றியை தவிர வேற ஒண்ணும் வரக்கூடாது. வேலையில வெற்றி, குடும்பத்துல வெற்றி, குடும்பம் உண்மையான குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் எல்லாம் படிச்சு நல்லா இருக்கிறாங்க, நண்பர்களுக்கு எல்லாம் நல்ல பேர், உறவினர்கள்ட்ட எல்லாம் நல்ல பேர். அப்ப இது பூர்ணமான வெற்றியா. எல்லா அம்சங்களிலும் எல்லா நேரங்களிலும் பெறுவது அன்னை அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தை அனைவரும் நல்ல மனதால் பெறலாம். முயற்சியுடையவர் நம்பிக்கையால் அன்னை அதிர்ஷ்டத்தை பெறலாம். அதற்குரிய அம்சத்தையே வாழ்வின் முழுமை என்று எல்லாவற்றால்தான் முழுமை செய்ய வேண்டுமானால் நாம் செய்யும் காரியங்கள் முழு பலன் தர வேண்டும். செய்யும் காரியம் சிறப்பாக குறைவில்லாமல் இருக்க வேண்டும். ஒரு ஃபைல் தயார் செய்தால் அது மேல் ஆபீஸிற்கு போனாலும், சர்க்காருக்கு போனாலும், ஹைகோர்ட்டுக்கு போனாலும் நாம் செய்தது சரி என்று பாராட்டு வர வேண்டும். நம்மை ஓரிரு நாள் வந்து பார்த்து தைக்கியவர் வாழ்நாள் முழுவதும் நம்மை மறக்காதது போல் அவருக்கு இருந்த பொழுது செயல்படுபவர், செயலில் பலன் காண்பவர். அதாவது பர்ஃபெக்ஷன்ங்கிற சொல்றாரு சுத்தம். ஆபீஸ்ல இருக்கிறாரு, அவர் வேலை செய்யறாரு, அவர் ஒரு ஃபைல் தயார் பண்றாரு. அந்த ஃபைல் தயார் பண்ணவரு இப்ப நல்லா வந்ததுன்னு சொன்னா அது ஆபீஸ்ல போனாலும் மேலதிகாரிகிட்ட போனாலும் அது மாற்ற முடியாம இருக்கணும். கவர்மெண்ட்டுக்கு போனாலும் இது பிரைவேட் தானே, கவர்மெண்ட்டுக்கு போனாலும் மாற்ற முடியாம. ஹைகோர்ட் கேஸ் அது போய் சொன்னா ஹைகோர்ட்ல போனாலும் அது இருக்கணும். எங்க நேரம் அவர் ரொம்ப நல்லா செஞ்சிருக்கிறாருன்னு பாராட்டு வரும். அப்ப அதுதான் இந்த முழுமை. அதே மாதிரி நம்மை ஒரு நாள் வந்து பார்த்து தங்கியவர் வாழ்நாள் முழுவதும் நம்மை மறக்காதது போல் அவர் இருந்த பொழுது செயல்படுபவர், செயலில் பலன் காண்பவர். நம்ம நெருங்கி வர்றவங்க பழகத்தவங்கள நம்ம அன்பா குறையில்லாம தூய்மையான மனத்தோட அன்பா படுறோம்னா அவர் நம்மளுடைய வாழ்க்கை கூட நினைப்பார். எடுத்துக்காட்டுதான் சொல்றேன். என் படித்த மாணவர்கள் எல்லாம் இன்னமும் அன்பா இருக்கிறாங்க. என்கிட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்ன படித்த மாணவி இது ஒரு ஒரு பெரிய கல்லூரியின் 4000 மணிக்கிற மாணவர்கள் படிக்கிற அரசு கல்லூரியின் பிரின்சிபலா இருக்கிறவங்க தேடி வந்து இங்க வந்து எல்லாரும் வந்து அட்மிஷன்ஸ் போறாங்க. அப்போ பேசுகிறாங்க, அந்த அவர் கூட படித்த மாணவர்கள் தான் அழைத்து வந்து பார்க்கணும்னு சொல்றாங்க. அந்த இது இருக்கு. அதே மாதிரி இதுல வேலை பார்த்தாரு. ஹைதராபாத்ல தெலுங்கு பல்கலைக்கழகத்துல 3 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். அப்பவும் அங்க இருந்த மாணவர்கள் எல்லாம் நான் அந்த 3 ஆண்டு வரும்போது இப்பவும் தொழிலோட தொடர்பில் இருக்கிறாங்க. மேல அன்புடைய அதனால இதெல்லாம தான் முழுமை. காலையில் கணவன் குழந்தைகள் ஆபீஸுக்கு சுமூகமாக டென்ஷன் இல்லாமல் போனால் குடும்ப வேலையை சரியாக செய்வதாக அர்த்தம். அதுவும் முக்கியம். மனைவி இருக்கிறாங்க, திரும்ப அவங்க வீட்டில் செய்யறாங்க, குடும்ப ஒரு பெண்ணா இருக்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் நம்ம சொல்ற மாதிரி அவங்களுக்கு அவங்க இது இல்லாம கணவன் ஆபீஸுக்கு போறதுக்கு எல்லா வீட்டையும் இந்திய நேரத்தில் சாப்பாட்டு நல்லா தயார் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுவும் முழுமை. அதே மாதிரி பஸ்ஸுக்கு போனால் டிக்கெட் கிடைப்பது, உட்கார இடம் கிடைப்பது நாம் சரியாக இருப்பதை காட்டுது. ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், இருந்தாலும் அது முக்கியம். நான் 2 முறை அதை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு தடவை இதுல ஒரு முக்கியமான விஷயமா திருமணத்துக்காக பெண் பார்ப்பதற்காக போறதுக்காக இருக்கிறேன். பஸ்ல போய் நிற்கிறேன். பஸ்ல வந்து கூட்டம் ஏறி பார்த்து கூட்டம் வச்சு எனக்கு வந்து முதுகெலும்புல ஆபரேஷன் 40 வருஷம் பின்னாடி உட்காந்தா எனக்கு வலி வரும். முன்னாடியே உட்காரணும். பார்த்து எல்லாம் இருக்குன்னு நினைச்சு இந்த டைம் இறங்கி போறேன். அப்ப அங்க முன் சீட்ல உட்காந்து சார் கொஞ்சம் இருங்க, போவாதீங்க இருங்க அப்படின்னு சொல்றாரு. சரி நான் வெயிட் பண்றேன்.
அவர் வந்து பக்கத்துல அவர் பையன் நின்று பேசிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு விஷயமா பேசிட்டு இருக்காரு. வேற வந்து அவர் யாரையும் நீ உட்காரு, நான் போறோமா வேண்டாமான்னு யோசனை இருந்தேன், அதனாலதான் நான் உங்களுக்கு போக வேண்டாம்னு சொல்லி எனக்கு ஃப்ரெண்ட் சீட்டே கிடைச்சது. அதே மாதிரி ஒரு ரயில்ல மயிலாடுதுறையில ரயில்ல ஏற போறேன். அவசரமா வந்துட்டு டக்குன்னு இது இருந்துட்டு ஏறினேன். நிறைய அந்த இது பூரா கம்பார்ட்மெண்ட்ல ஒரே கூட்டமா இருந்துச்சு. ஆனா எல்லாரும் வந்து யாரோ வழியில போக ட்ரெயின் புறப்பட்ட நேரத்தில் எல்லாரும் இறங்கிட்டாரு, சௌரியமா உட்கார. அதான் அன்னை. பஸ்ஸுக்கு போனால் டிக்கெட் கிடைப்பது, உட்கார இடம் கிடைப்பது, நாம் சரியாக இருப்பதை காட்டும். சின்ன சின்ன விஷயம் அப்பா சொல்றதுதான் விஷயம். அதான் வாழ்வனைத்தின் யோகம். நாம் செய்யும் வேலை சிறியதானாலும் பெரியதானாலும் குறைவரக்கூடாது. அது முதல் நிபந்தனை. அப்ப என்னுடைய முழுமையான வாழ்வு கிடைக்கும்னா, அடுத்தது நம்மோடு பழகிய எவரும் உறவினர், நண்பர், ஆபீஸில் உள்ளவர்கள் மீண்டும் நம்மை பிரியமாக நாடி வர வேண்டும். அது அடுத்த நிபந்தனை. இப்ப அவங்ககிட்ட கோபமாகவும் இதாகவும் எரிச்சலாகவும் பேசி பழகினோம்னா நம்மளை தேடி வரமாட்டாங்க. அப்படிதான் நம்ம அன்பா பழகி பிரியமா ரொம்ப அன்பா பழகிருக்கோம்னு சொன்னா, நம்ம அறியாம நம்ம அன்னைகிட்ட இருக்கிறதால நம்ம அன்னை வந்து அவர்களுக்கு போகும், அன்னையின் அருள் அவர்களுக்கு போகும், அவங்க தேடி வரணும். அதுவும் ஒரு நிபந்தனை. அது அடுத்த நிபந்தனை. நம் மீது குற்றம் குறை சொல்வது, கோபப்படுவது இருந்தால் நாம் அந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யவில்லை என பொருள். நம்ம கூட வேலை செய்யறவங்க வந்து நம்மளை குறை சொல்றாங்க, பெற்றாங்க, அவர் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா நம்ம சரியா இல்லையா? நம் வேலையை பொறுத்தவரை நமக்கு குழப்பம் தெரியாதது என்று இருக்கக்கூடாது. இது மனதின் திறன். எந்த வேலை செய்யறோமோ அதுல நம்ம பர்ஃபெக்டா இருக்கும். அது புரியதை படுத்த வைக்கணும். கம்ப்யூட்டர்ல இருந்து ஐடியில செய்யறவங்களா தான் அது அதுல தான் இருக்கணும். ஆடிட்ல இருக்கிறவங்களா இருந்தால் அந்த சட்டங்கள்ல சரியா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது அதனுடைய முழுமை. இது மனதின் திறன், மென்டல் எஃபிஷியன்சி. உடலின் செயல் உணர்வின் திறனை சொன்னவையெல்லாம் காட்டுகிறது. இதற்கு மேல இதற்கு அடுத்த நிபந்தனை ஒன்று உண்டு. அது அன்னைக்கு உரியது, இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. எதிரியின் செயல் நமக்கு அற்புதமாக தெரிய வேண்டும். ரொம்ப கஷ்டமான விஷயம். எதிரி செய்யறதை நம்ம எப்படி அற்புதமாக பார்க்க முடியும்? ஏதோ ஒண்ணு அந்த எதிரி செயல் மூலமாக நமக்கு நல்லது வரப்போகுதுன்னு அர்த்தம். எதிரியின் செயலை நமக்கு அற்புதமாக பார்க்க வேண்டும். அது ரொம்ப கஷ்டம். அது உடனே எனக்கு பாரதியார் தான் ஞாபகம் வந்தாரு. பகைவனுக்கு அருள்வாய் நன்றி, பகைவனுக்கு அருள்வாய். புகை நடுவினில் தீ இருப்பது போல் பகை நடுவினில் பரமன் இருக்கின்றான். சுப்பிரமணிய பாரதியார். சுப்பிரமணிய பாரதியார் பகவானோட இருந்தவர். பகவான் இருந்தப்ப அவருக்கு எப்போ வந்தாலும் அவர் போய் பார்க்கக்கூடிய அனுமதி பெற்றவர் அவர் தான். நாங்கள் அரவிந்தரும் பாரதியும் பேசினேன். நித்திய பாரதியும் இதுல பேசினேன். பாரதி வந்து அரவிந்தரை குருன்னு சொல்லலை, ஆனா அவர் அறியாம அவருடைய தத்துவங்களை பூரா அது பூரா பாரதிய படத்துல 30 பேர் நடப்பதுவே அவற்றுள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ, அற்ப மாயைதானோ. அரவிந்தர் இவருடைய ஆதிசங்கருடைய மாயாவாதத்தை பகவான் மறுப்பாரு. இவர் அறியாம மறுக்கிறார். எல்லாம் இறைவன்கிற தத்துவத்தை, பூர்ண யோகத்தின் தத்துவத்தை அப்படியே பாரதி பாட்டு. அதான் சுதந்திரம் வாங்கினப்ப முதல் கவர்னர் ஜெனரலா இருந்தவர் வந்து இவரு மவுண்ட் பேட்டன். அவருக்கு அவங்களுடைய ஆட்சியா இருந்தவர், ஆட்சியை கொடுத்தவரையே அவரை கவர்னர் ஜெனரலா வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ராஜாஜி அவர் இருந்து போனவர் தான் இருந்தாங்க. ஜவஹர்லால் நேருவும் மவுண்ட் பேட்டனும் மிகச்சிறந்த நண்பர்கள். அதான் அந்த எதிரிட்ட அன்னைக்கு கிடைக்கிறது. எதிரியின் செயல் நமக்கு அற்புதமானதாக தெரிய வேண்டும். நடப்பனவெல்லாம் அழகாக தெரிய வேண்டும். இது யோகத்திற்குரியது. இது வந்து வாழ்க்கைக்கு இல்லை, யோகத்துக்கு இல்லை. ஏன்னா எதிரியின் மூலமாக நடக்க யோகத்துல ஏதோ அடுத்த செலவுக்கு போகணும்னு அர்த்தம்.
அது சரியான உதாரணம். நடப்பதையெல்லாம் அழகாக தெரிய வேண்டும். ஆனா அது யோகத்திற்குரியது. அதனால எதிரியால யோகத்துக்குரியவனுக்கு எதிரிகள் மூலமா ஏதோ நடந்தாக்கா அது மூலமாக அவர் நம்ம அடுத்த லெவலுக்கு யோகத்துல போக போறோம். அவர் செய்யற கெடுதல் யோக வளர்ச்சிக்கு நல்லதாக முடியும். யோகத்திற்குரியது தம் வாழ்வின் செயல், உணர்வு, மனம், ஆன்மாவின் திறன் உள்ளவர் வாழ்வில் முழுமையே அதைதான். மனத்தார பார்க்கணும், அப்புறம் உயிரால பார்க்கணும், பிராணங்கிற உயிரால, அப்புறம் ஆன்மாவாலே பார்க்கணும். எதையும் தலைவிதியே என்று செய்யலாம், பெரிய மனதுடன் செய்யலாம். அதாவது கோட்டுக்கு கீழே இருந்தும் கோட்டுக்கு மேலே இருந்தும் செய்யலாம். நான் சொல்வதெல்லாம் கோட்டுக்கு மேலே உள்ளவருக்கு. நம்ம அந்த கோட்டுக்கு மேலே சொல்லணும். உலோக சொர்க்கத்துல கோட்டுக்கு மேலே போயிட்டா யோகத்துக்கு போயிடும். கோட்டுக்கு கீழே இருந்தாக்கா வாழ்வில் இருக்கலாம். கோட்டுக்கு கீழே எவ்வளவு கீழே இருக்கணும் அந்த உலோக சொர்க்கத்தை படித்து சொன்னாங்க. அது கோட்டை நெருங்கினாலே நம்ம வாழ்வு பூர்ணமாகும். கோட்டை தாண்டிட்டோம்னா யோகத்துக்கு போடுவோம், பூர்ண யோகத்துக்கு போடுவோம். அந்த கோட்டுக்கு கீழே இருந்து இருந்தாலும் கூட செய்கிற காரியத்தெல்லாம் நாம் சிறப்பாக செய்கிறோம். ஆனால் அதுக்கு மேலே எல்லாம் கோட்டுக்கு மேலே உள்ளவருக்கு உள்ளது. அதாவது தலைவிதியே செய்யாம பெரிய மனதுடன் செய்வது, அதாவது கோட்டுக்கு கீழே இருந்தும் மேலே இருந்தும் செய்யலாம். நான் கூறுவனவெல்லாம் கோட்டுக்கு மேலே உள்ளவருக்கு உள்ளது. குழந்தையை பெற்றவள் அதன் மலம் சிறுநீரை கண்டு அசிங்கப்பட்டால் அவள் தாயாக முடியாது. குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும்போது அதுல மலத்தெல்லாம் எடுத்தா கைதுதான் ஆகும். அது தாயாக முடியாது. குழந்தை என்பதை பூர்த்தி செய்ய அதன் குறைகளை வளம் நிறைவாக ஏற்க வேண்டும். குழந்தைக்கு நிறைய விஷயம் தெரியாது. அதுக்காக அதை புரிஞ்சுட்டு நம்ம அதை விழுந்தாங்க ஏற்க நிறைவாக ஏற்க வேண்டும். ஏற்றால் தாய்மை ஏற்படும். ஏற்காதவன் தாய் இல்லை. பெண்மை முழுமை பெற தாய்மை அடையும் நிபந்தனை. தாய்மைக்கு வரும்போது அது அசிங்கமும் தப்புன்றது அதான் எதிரி இதை அவருடைய விளக்கிறார். எதிரியை எதிரியாக நினைக்கிறவர்களும் எதிரியின் கருத்தில் உள்ள நியாயத்தை மனம் ஏற்றால் அவருடன் இனிமையாக பழகினார் நட்பு உறவு உரிமை பெறுகிறது. அவனுக்கு எதிரி நண்பராகிறான். பழகுதல் முழுமை பெற்றால் மனிதன் தலைவராகிறான். இதுவும் அண்ணன் எனக்கு வரும்போது நான் வேலை பார்க்கும்போது அண்ணன் சொல்லிட்டான். துறையில ஒருத்தர் அவரும் என்னுடைய மாணவர் தான், இருந்தாலும் கூட என்னோட போட்டு சேர்ப்பார். ஆனா அவர் அறியாம நான் அவர் எதிரியா நினைக்காம என்னால முடிஞ்ச வரைக்கும் நம்ம அன்னைட்ட வந்ததுனால இதை செஞ்சுட்டு இருக்காரு. அவரு இது பண்ணாரு. ஒரு முறை அவரு போய் பிசிகிட்ட எல்லாம் போய் ஏதாவது குறை சொல்லிப்பாரு. ஆனா பிசி ஒரு முறை கூட என்கிட்ட கேட்டது ரொம்ப பிரமாதமான ஒரு நடந்திருக்காரு. ஒரு மாணவன் யாழ்ப்பாணத்து மாணவன் சேர்ந்தான். உடனே அவனுக்கு அட்மிஷன் பிஹெச்டிக்கு அட்மிஷன் போட்டுட்டு இருக்கும்போது நான் பிஹெச்டி கமிட்டிட்டு நான் கிடையாது, என்னுடைய இன்னொரு அண்ணன் என்பவர் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் விளங்கு கொண்டு இருந்தாரு. அவரு சென்னை கமிட்டி இருக்காரு. அப்ப கொடுக்கும்போது ஐயோ யாழ்ப்பாணமா இதற்கு அவர் புதிய இருக்க போறான், புதிய பிரச்சனை வருமோ அப்படின்னா உடனே அவரே டிசிஏ பாலசுப்ரமணியம் இருக்கிறார். அவர் அண்ணன் என்பர் அவர் சமாளிச்சுருவாரு. அந்த ப்ரொஃபஸர் சொல்லி ஆச்சரியப்பட்டார். இந்த மாதிரி அவர் வருவது அவரு பையன் கல்யாணத்துக்கு வந்தப்ப அவர் அன்னையார் இந்த படமே டாக்டர் விலங்கோட்ட சொன்னது. அதாவது அந்த கமிட்டியில இதெல்லாம் போடுற கமிட்டியில அவர் மெம்பரா இருந்துச்சாரு. நான் இல்லை, எல்லா வித ப்ரொஃபஸரும் இருக்க மாட்டாங்க. அதுல போட்டப்ப அது பாலசுப்ரமணியம் அவர் நம்ம அன்னை என்பதோட அவர் சமாளிச்சிருவாருன்னு சொல்லியிருக்காரு. அப்படி தூக்கி வரையும் போட்டுட்டாரு. நான் அன்னை என்பது எதிரியை எதிரியாக நினைக்கிறோம். எதிரியின் கருத்தில் உள்ள நியாயத்தை மனம் ஏற்றால் அவருடன் இனிமையாக பழகினால் நட்பு உறவு முழுமை பெறுகிறது. அதே மாதிரி அவரு அண்ணன் என்பது தெரியாது.
அங்கே இதுமாரி துறையில ஒருத்தர் என்ன போட்டி போட்டே இருப்பாரு. என்கிட்ட பண்ணல, வேற ஒருத்தர் தான் பண்ணாரு. அவரு என்கிட்ட பண்ணுவாருன்னு இருக்கிறாரு. நான் ஹெட்டா இருந்தேன் இப்ப, அதனால நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு ஒரு பிரச்சனை வராதுன்னு அவரு என்கிட்ட பண்ணல. என்கிட்ட பண்ணல, இல்ல இல்ல, என்கிட்ட பண்ணல, ஹெட்டா இருந்தேன். அதே மாதிரி வந்து இன்னொரு கொலிக்கு வந்து நெட்டை போட்டு போட்டே இருப்பாரு. அவரு இருப்பாரு, காரணமே இல்லாம போய் எதுவும் பேசிட்டு போய் குறை சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா வீசி ஒரு தடவை கூட என்கிட்ட குறை சொன்னது இல்லை. ஆனா ஒரு காலகட்டத்துல அவரே நண்பராக மாறுற மாதிரி இருக்கு. அவரு வந்து அவரு மேல இருக்கும்போது ரிஜிஸ்டரோட எல்லாம் சண்டை போட்டு வந்து நான் அவரை சமாதானப்படுத்தி நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், அது பண்ண போறேன்னு இல்லை. இன்னைக்கு ஒரு நாளைக்கு விடுங்க. இன்னைக்கு ஒரு நீங்க ஹெட் வந்து நான் அவர் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறத நீங்க ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. பெரிய அதிகாரி ரிஜிஸ்டர் மேலே இவர் எழுதுறாரு. நான் சொல்லி சமாதானப்படுத்தி, சரி இன்னைக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ண வேண்டியதானே உங்களுக்கு கருப்பு அப்படின்னு சொல்லி சட்டம் பண்றாரு. சரி இல்லைங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருப்போம். நான் நாளைக்கு போய் நான் பண்ண வேண்டியது இப்போ யாராவது இது இருந்தாலும் ஹெச்டி பண்ணணும். ஆனால் நீங்க அதை யோசிச்சு பாருங்க அப்புறம் எதுன்னு சொன்னேன். அதுதான் சரி பாருங்க, சரி சார் வேண்டாம் சொல்லியிருக்காரு. அவரே அதான் எதிரில் மாறக்கூடியது. அவனுக்கு எதிரே நண்பராகிறான். பழகுதல் முழுமை பெற்றால் மனிதன் தலைவனாகிறான். நான் ஓய்வு பெற்ற பிறகு ஒரு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் புத்தகம் எழுதுறது என்ன கூப்பிட்டு எனக்கு நீங்க தான் எழுதுவீங்கன்னு சொல்லி அவர் கொடுத்தாரு. மடையனை மடையனாக அறிவது சாதாரண மனம். மடையன் எப்படி மடமை அடைந்தான் என அவன் கோணத்தில் அறிந்து கொள்வது மனம். உணர்ந்து ஞானம் அடைவதாகும். மனம் முழுமை பெற பிறர் கோணத்தில் பிரச்சனையை புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அதப்பா நிறைய பேர் பிற கண்ணோட்டத்தில் விஷயங்களை பார்த்தது நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு. பிற கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க. அதனால அவரை நம்மளா மடையன்னு முடிவெடுத்துக்கிறது தப்பு. அவர்கிட்ட ஏதோ இது இருக்கலாம். அவர் யாருக்கும் வந்து இதுல சைக்காலஜில சொல்லுவாங்க, நோ டேலண்ட் மேன் யாருமே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். அவங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுவாங்க. கொலை செய்ய வருபவனை கண்டு ஓடுபவன், எதிர்த்து போராடுபவன் என மனிதன் ரெண்டு தான் இருப்பாங்க. கொலை செஞ்ச பயந்து ஓடுவான், இது பண்ணுவான். புத்தரை கண்டு உங்கள் தலையை வெட்டப் போகிறேன் என்றால் மகனே செய்கிறார். அவர் காரடியில் விழுந்து அவரை விழுந்தான். எதிரியின் வலிமையை அவன் பலகீனம் என அறிவது ஆன்மீக முழுமை. எதிரி வந்து எதிரியா நினைக்கிறது அவன் பலகீனத்தினாலதான் நினைக்கிறான். அவன் தன்னுடைய நம்மளை விட பலமா இருக்கிறதா, அவனை விட நம்ம பலமா இருக்கிறதா நினைச்சுதான் நம்ம எதிரியா நினைக்கிறோம். அப்படி இல்லாம அவனை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அவனை எதிரியா நம்ம நினைக்கிறேன்னு சொன்னோம்னா, நமக்குள்ளா இல்லாத அவனை எதிரி அல்ல, அவனை சாதாரணமாக நினைக்கும் போது அவன் மனதை அதை பார்த்து. இந்த ஞானம் நம் பிரச்சனைகளை தீர்க்க உதவும். எதிர்விளைவுகள் என்பதை விட்டுவிட முடியுமானால் ரியாக்ஷன்ஸ், இந்த ஞானம் சாதிக்க உதவும் வாய்ப்பை ஏற்படுத்தும். ரியாக்ஷன் நான் ரியாக்ஷன்ன்றத அப்பா எதிர்விளைவுகள் செய்யாம இருக்குங்கிறத அப்பா நிறைய புத்தகங்களை இருக்காரு. இங்க வர நண்பர்களுக்கு சொல்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் எதிர்விளைவு செய்யாம இருக்கேன். ஒரு இங்க அன்பர் ஒரு பொண்ணு மாமியாருனால குறை சொல்லிட்டே இருப்பாங்க போங்க. நான் சொல்லுமா அவங்ககிட்ட நானே அவங்க அதை விட எனக்கு நிறைய நல்லதெல்லாம் சொல்லிப்பார். இதெல்லாம் இந்த நல்லதெல்லாம் நினைச்சிட்டேன். இந்த சின்ன குறை சொல்றது முக்கியமா வந்து அவங்களுக்கு என்ன இதுன்னா, அன்னைகிட்ட ஏற்றதுனால இந்த ட்ரெடிஷ்னலே இருக்காது, சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருக்காது. சடங்குகள் சம்பிரதாயங்கள் கோயிலுக்கு போறது இல்லை, கோயிலுக்கு வைக்கிறது, விளக்கேற்றி வைக்கிறது இல்லை, இதெல்லாமே பிரேயர் சொல்லிட்டு வந்து அதை பொருட்படுத்தணுமா அப்படின்னு. கடந்த கால முயற்சிகளை இந்த கண்ணோட்டத்தில் இப்போது யோசனை செய்தால் புதிய நல்ல வாய்ப்புகள் எழுதும். எட்டுப்போன காரியம் 10 வருஷமானாலும் இப்பொழுது கூடியது. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கடந்த கால சமர்ப்பணம்ங்கிறது அப்பா ஒரு இதில் இருக்கிறாரு. நீ வாழ்ந்த காலத்துல கடந்த காலத்துக்கு 100 வருஷமா எடுத்துக்கிட்டு அதை சமர்ப்பணம் அத்தனை நாளைக்கு நீங்க சமர்ப்பணம். அந்த கடந்த காலத்துல நம்முடைய அன்னைகிட்ட வர்றதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவோ தவறுகள் செஞ்சிருப்போம், எவ்வளவோ புரியாம செஞ்சிருப்போம். தவறுகள்ங்கிறது அறியாமை நம்ம செய்யலாம். அந்த அறியாமையை நான் இங்க அடிக்கடி சொல்றேன். சிலுவையில இயேசு அடைஞ்சப்ப ஃபாதர் தே நோ நாட் வாட் தே டூ ஃபர்கிவ் என்றார். அவர்கள் என்ன செய்கிறோம் என்று அறியாமல் செய்கிறார்கள், அவர்களை மன்னியும் சொன்னார். அவர் வந்து சொன்னவங்க வந்து அவர் ராஜா வருகிறார்னு சொன்னாங்க.
இயேசுவ ராஜான்னு சொல்றது வந்து அந்த அந்த நாட்டுக்கு ராஜாவா இல்லை, ஆன்மீக ராஜ்யத்துக்கு ராஜாவா போறாதுங்கிறது அவர் சொன்னாங்க. நீங்க படிச்சிருக்கீங்க. இதுல 2 பக்கம் எழுதுறாரு குரூசிஃபிக்ஷன். இந்த சாவித்திரியில பகவான் வந்து குரூசிஃபிக்ஷன் அவர் சன் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. சன் ஆஃப் மேன், சன் ஆஃப் காட், காட் ஹிம்செல்ஃப். அப்போ சொன்னது உண்மை. சைக்கலாஜிக்கலா அந்த அவர் சொன்னது நோ நாட் வாட் அவரை சிறுவையில தான் அறிஞ்சாங்க, அப்படி கொடுமைப்படுத்தினாலும் அவர் தெரியாம தான் செஞ்சாங்க. அது அவர் சொல்லிட்டாரு. அது மாதிரி நம்மை சுற்றி உள்ளவர்கள் தவறு செய்யற 99% தெரியாம தான் செய்யறாங்க. சினிமாவில் செய்யற சீரியல்ல வர்ற மாமியார் மாதிரி தான் நான் இப்படி செய்யறேன் அப்படி கெடுத்துறேன்னு சொல்றதுதான் கற்பனை. நான் வந்து சைக்காலஜி படிச்சிருக்கேன். பாதி வந்து நம்ம சப்கான்சியஸ். டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ்னு ஒரு அப்ரோச். ஐயாம் ஓகே யூஆர் ஓகேன்ற ஒரு புக்கு கிடைச்சா வாங்கி படிக்கணும். ஸ்டேயில் ஓகேன்னு இருக்கும், வான்ட்டு வெளில இருக்கும். அமேசான்ல பொண்ணுன்னா கிடைக்கும். அப்படிங்கிற வாழ்க்கையை கொண்டதுதான். அது கோர்ஸ் அட்டன் பண்ணேன். ஊட்டியில் போய் அட்டன் பண்ணேன், கோயிட்டூரில் கேரளாவில் அட்டன் பண்ணேன். ஒரு 4 சம்மர் கோர்ஸ் அட்டன் பண்ண சொன்னாங்க. இன்டர்நேஷனலி ரெகனைஸ்டு கவுன்சிலர் சர்டிஃபிகேட். அந்த அதுல முக்கியமான சொல்றது என்னன்னா, பாதி செயல்கள் வந்து சப்கான்சியஸ். சப்கான்சியஸ்ங்க யூ டோன்ட் நோ அப்படின்னு அவருக்கு தெரியாது. அடிமனதில் நம்ம இருக்கிற இது வந்து மேல்மனத்துக்கு வரும். அது மாதிரிதான் சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நடக்கிறாங்க. நம்ம எதிரிகள் இருக்கிறவங்களும் அப்படிதான் நடக்கிறாங்க. அதை புரிஞ்சுட்டோம்னா நம்ம அவங்க மேல வந்து நமக்கு கோபம் வராது. இந்த பகைவன கருவாய் நன்னந்திய பகைவன கருவாய் புகை நடுவில் தீ இருப்பது போல பகை நடுவில் பரமன் இருப்பதை பார்க்கணும். பாருங்க குருமணி பாருங்க. கடந்த கால நிலையில் வந்து ஒண்ணு கவனிக்கலாம். அந்த உதவியின் வலிமையை வந்து அவருடைய பலகீனத்தின் நாம் சரியாக நடந்து கொண்ட போது பலன் வராவிட்டால், பலன் அடுத்தவருக்கு போனால், தண்டனை கிடைத்தால், இப்பொழுது நாம் அநியாயம் என்கிறோம், நாம் தலைவிதி என்கிறோம். அப்படி இல்லாமல் நான் பகுதியில் திறமையாக இருக்கிறேன், முழுமையென பார்த்தால் எனக்கு குறை உள்ளது என்று புரிந்து ஏற்றுக்கொண்டால் நிலைமை மாறி பலன் வரும். அதாவது இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் ஆண்டது வந்து இறைவனுடையதுன்னு பகவான் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்து நமக்கு தெரியுமா? எத்தனை நாடுகள்னு 56 தேசங்கள். 56 தேசங்கள் இருந்தது. அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இங்க நம்மகிட்ட சேர சோழ பாண்டியர்களுக்குள்ள சண்டை போட்டுட்டாங்க. சேர சோழ பாண்டியர்கள் மட்டும் இல்ல, சோழனுக்குள்ளே நலங்கிள்ளியும் நடுங்கள்லையும் சண்டை போட்டான். படிச்சிருக்கீங்களா? நலங்கிள்ளிய ஒரு நடுங்களுடைய பிள்ளைய போய் யானையை விட்டு இடத போறான். அப்ப வந்து புலவரை பாடி அதானே நிறுத்துறாரு. அப்ப இந்தியா இருக்கிற அத்தனை பேரும் வந்து இந்தியா வந்து அடிப்படையா வந்து அது ஒரு உரிமையுடைய நாடு, புண்ணிய தேசம், புண்ணிய பூமி. ஆனா இந்த தனித்தனியா பிரிஞ்சு 57 தேசமா இருந்ததுனால பிரச்சனைகள் வந்து அதை ஒருங்கிணைக்கிறதுக்காக தான் வந்து வெள்ளக்காரங்க வந்தாங்க. இப்போ ஒரு இந்தியாவா ஆயிடுச்சு. இன்னமும் அணை சொல்லிட்டு இருக்கிறாங்க, அணை எழுதிருக்கிறாங்க, பாகிஸ்தான் மறுபடியும் சேரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு வாட்ஸ்அப்ல இந்த ஃபேஸ்புக்லயே ஏதோ ஒண்ணு வந்தது. அங்க இருக்கிற நிறைய பேர் வந்து இப்ப உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன், பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் மிக மோசமா இருக்கு. பெட்ரோல் 360 ரூபா ஒரு லிட்டர். அதுக்கு இந்தியா வந்தா தேவலான்னு நினைக்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. பாகிஸ்தான் நாட்டு காசு காரியம் நாம் சரியாக நடந்து கொண்ட பொழுது பலன் வராவிட்டால், பலன் அடுத்தவருக்கு போனால் அல்லது தண்டனை கிடைத்தால், இப்பொழுது நாம் அதை அநியாயம் என்கிறோம், நாம் தலைவிதி என ஏற்கிறோம். அப்படி இல்லாமல் நான் பகுதியில் திறமையாக இருக்கிறேன், முழுமையை பார்த்தால் எனக்கு குறை உள்ளது என்று புரிந்து கொண்டால் நிலைமை மாறி பலன் வரும். இது வருது, இது கிடைக்கல, தப்பா வருதுன்னு சொன்னா உடனே அது ஐயோ வந்துட்டே நினைக்காம அது என்னன்னு யோசிச்சுட்டு சரி என்கிட்ட ஏதோ குறை இருக்குன்னு சொன்னா அந்த இடம் மாறும். நம்ம முழுமை
பலன் வரும். நமக்கு வேலை செய்யும் உரிமை இருக்கிறது, பலன் பெற திறமை இல்லை என்று நாம் சொல்வதை, இந்த வேலையை திறமையாக என்னால் செய்ய முடிகிறது, ஆனால் இது எதன் பகுதியோ நான் அதை புரிந்து கொள்ளவில்லை என அறிய வேண்டும். திறமையா செய்யற என்ன அதுல இருக்கு புதுசா நம்ம புதுசா புரிஞ்சுக்கிறேன். நல்ல சமையல் செய்தவர் பரிமாறும் பொழுது விளக்கப்பட்டால் எனக்கு சமையல் தெரியும், 4 பேரோடு பழக தெரியும், அழகாக பேச தெரியாது என்று புரிந்து கொண்டால் கிட்ட பரிமாறும் போது பரிமாறுறதுக்கு வேற இது பண்ணுவாங்க, சரியா பரிமாற மாட்டாங்க, அவங்ககிட்ட குறை இருக்கு. அன்றாட நிகழ்ச்சியில் சிலவற்றை திருத்தி திருத்தி எழுதுகிறேன். வீட்டில் கலைவரமாக காரிய நேரம் இருந்தால் உன் முழு முயற்சிக்கு பிறகும் அது நீடித்தால் இந்த வீட்டில் இப்படித்தான் இருக்கும் என்று பொறுமையாக மனம் ஏற்றால் கலைவரும். சின்ன சின்ன விதாரணமா அதை எழுதாரு. வீட்டுல ஒரே எல்லாரும் வேலைக்கு போகணும், 6 பேர் படிக்க போகணும், வேலைக்கு போகணும்னு எல்லாரும் ஒரே இதா இருக்கும். அப்போ வந்து அதை புரிஞ்சுக்கணும். அதிகாரியின் அநியாயத்தை நமக்கு உரியது அநியாயம்தான் என நிதானத்துடன் ஏற்றால் அநியாயம் மாறி நியாயம் கிடைக்கும். அந்த அக்செப்டன்ஸுங்கிறது அப்பா நிறைய இருப்பாங்க. இது வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டோம்னா உடனே இருப்பாங்க. எதிர்பாராத உதவியை எதிர்வீட்டுக்காரர் கொடுத்தால் நம்ம ஆன்மா விழிப்போடு இருப்பதால் இது கிடைக்கிறது. எதிர்பாராத உதவியை ஒருத்தர் வருதுன்னா நம்ம ஆன்மா விழிப்பா இருப்பதால் மனமும் வாழ்வும் தயாராக வேண்டும் என்று வேலை செய்கிறது. முழுமையை அறிந்தால் முழு வேகம் உண்டு, பகுதியை அறிந்தால் வாழ்வின் நோக்கம் ஏற்க முடியும். முழுமைக்கு போகணும், பகுதி பிறகு அது தடைபடும். வேலையை போனால் சமூகத்தில் பழக தெரியவில்லை என புரிய வேண்டும். நம் வாழ்க்கையில் நடக்கிற குறைகளுக்கெல்லாம் வந்து அதுக்கு தொடர்புடைய ஒரு குறை இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப கரஸ்பாண்டன்ஸ் எழுதுவாங்க, தொடர்புன்னு படிச்சிருக்காங்க, தொடர்பு பற்றி பார்க்குது. பெரிய சம்பந்தம் வந்தால் புதைந்துள்ள பொக்கிஷம் மேலே வருவதாக அர்த்தம். எதிர்பாராம பெரிய சம்பந்தம் வருதுன்னு சொன்னா பொக்கிஷம் இருந்து நமக்கு நாளாக வலு தேக்கமானால் உள்ளே ஜீவனில்லை என்று பொருள். நம்ம செய்யறதுல ஜீவனோடதாக செய்யல, ஜீவனோட செய்யணும். தொடர்ந்து முன்னேற்றம் இருந்தால் உள்ளே உயிர் வைக்கிறது என்ற பொருள். உன் குழந்தைகளும் சூழலையும் பார்த்து உன் குணத்தை அறிந்து கொள். சைல்டு இஸ் தி ஃபாதர் ஆஃப் மேன். என்ன அர்த்தம்னா பேரண்ட்ஸ் போல அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். இது வள்ளுவர் சொல்றாரு, தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். ஒருத்தர் நேர்மையானவரா தக்கார் தகவலர், நேர்மை இல்லாதவரா என்ன அவரவர் எச்சம்ங்கிறது இந்த குழந்தைகளை குறிக்கும். அவங்க பிள்ளைகள் நல்லா வளர்ந்து மேல இருந்தாங்கன்னா அவங்க நியாயமானவங்க. பிள்ளைகள் சரியா வளரல கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா அவங்ககிட்ட நியாயம். நிறைய பேர் வாழ்க்கையில நான் பார்த்து ரொம்ப இதா பிரிஞ்சு அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. இந்த உறவினர் அவர்கிட்ட இருந்த குறைகள், அந்த அவர் அறியாமல் இருந்த குறைகள், அவரோட வேலையில செஞ்ச தவறுகள்லாம் அவர் பிள்ளைகளை பாதிச்சு அவருடைய வாழ்க்கை சரியாக. அதான் உன் குழந்தைகளையும் சூழலையும் பார்த்து ஒரு குணத்தை அறிந்து கொள். எதையும் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும், குறை கூறாமல் இருக்கும் என்று அறிய வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அப்பா கொடுத்துருக்கு குறை கூறாதேங்கிறது முதல். நம்மளுடைய சைத்திய புருஷனுடைய வர்றதுக்கு 10 நிபந்தனை அண்ணன் இருக்காங்க. முதல் இது குறை கூறாது. குறை காணாமல் இருக்குதுங்கிறது இன்னும் மிக உயர்ந்தது, எல்லாராலையும் முடியாது. குறை கூறாமல் இருக்கு. அதான் போனேன். பெரு முயற்சி தோற்றால் அஸ்திவாரம் பழுதாக இருக்கிறது என்று பொருள். ஒரு முயற்சி எடுக்கவே தோற்று, நல்ல பெரிய முயற்சி செய்யற இல்லை. ஆகவே மனிதர்கள் எல்லாரும் குறையும் நிறைய உடையவர்கள். இப்ப நான் இது சொன்னேன், இந்த புஸ்தகம் சைக்காலஜி படிச்சேன்ட்டு, அந்த புஸ்தகம் வந்து ஐ ஆம் ஓகே யூ ஆர் ஓகேன்னு. என்ன அர்த்தம்? நானும் சரி நீயும் சரின்னு இருக்கோம். அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, நீ வந்து ஓன்டையும் குறையில என்டையும் குறையிலன்னு அக்செப்ட் யுவர் செல்ஃப்ஸ் அண்ட் அதர்ஸ் வித் தேர் வெல்த்ஸ், வீக்னஸஸ் அண்ட் ஸ்ட்ரெங்த்ஸ். உன்கிட்ட இருக்கிற குறையோடையும் மற்றவர்கள் இருக்கிற குறையோடையும் நீ உன்னையும் ஏற்றுக்கொண்டு அவங்களையும் ஏற்றுக்கொண்டு, அப்பதான் நீ மேல போக முடியும். ஐயோ குறை இருக்கேன்னு சொன்னா தடுப்பட்டு
அடுத்தவன்ட்டு இருக்கிற குறையை பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட நல்லது தெரியாது. அது சொல்லுங்க. நிறையே இல்லாதவங்க யாருமே கிடையாது. அவங்ககிட்ட ஏதாவது நிறைய இருக்கு. இந்த பகைவர்கிட்டையும் ஏதாவது நிறைய இருக்கும். அதான் பகை எதிரியை பார்த்தது இது பண்ணாதுன்னு. அப்ப புரிந்து கொள்ள அன்கான்சியஸ்னஸ் இல்லை. நமக்கு குறையா தெரியறது நிறைய இருக்கான். நம்ம குறை மூலமா அது குறையா தெரியலாம் இல்லையா? உதாரணம் சொல்றது உதாரணம் சொல்லுறது குறை பின்னாடி ஒரு நிறைய இருக்கலாம். நம்ம அதை பார்க்கணும். அதனால குறை அது மட்டும் இல்லை. இந்த முதல்ல சொன்னதான் அக்செப்ட் யுவர். மனிதர்கள் எல்லாரும் குறையும் நிறையும் உள்ளவர்கள் தான். அவங்க குறை நிறையோடு ஏற்றுக்கொள்ளணும். நம்ம குறையை தாண்டி நிறைய நோக்கி பயணம். அதுதான் அந்த சைக்காலஜி புக்கும் அதுதான் தெரியுது. ஐயாம் ஓகே யார் ஓகேன்றது லைஃப் பொசிஷன்ஸ் அதை சொல்லுவாங்க. நான் சாதாரணமா குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தைக்கு பெரியவங்கள தான் நம்பி இருக்குது. அப்ப என்ன முடிவு செய்தாது? ஐ எம் நாட் ஓகே, யூ ஆர் ஓகே முடிவு செய்தோம். இன்னொரு பொசிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு கடைசி பொசிஷன் ஐ எம் ஓகே, யூ ஆர் ஓகே. முதல்ல எல்லாருமே நம்ம இது போல தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்றோம் இல்லையா? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதுக்கு காரணம் 5 வயசு குழந்தைக்கு மேல இருக்கிறது எட்டாது. பசிச்சாக்கா கொஞ்சம் சின்ன குழந்தை இருக்கும்போது பசிச்சா அழுவோம். அம்மா வெளியே போயிட்டா அழுவோம். அது வெளியே போயிட்டா நீரப்பட்டா அழுவோம். அம்மா மாற்றி ஆகணும். பசிச்சா அம்மா பாட்டு ஆகணும். அப்படி இருக்கும் போதே அதுக்கு ஐ எம் நாட் ஓகேன்னு கம்ப்ளீட் பண்ணிடுது. அதுக்கு மேல வரப்பட்டது. அடுத்து இது ஐ எம் நாட் ஓகே, யூ ஆர் நாட் ஓகேன்னு அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் குறை கண்டுபிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாரும் சினிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அது அவரு தப்பு இவனு தப்பு எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. எல்லாரும் குறைச்சிட்டு இருப்பாங்க. அது ஒரு டைப். அடுத்தது மோசமான ஐ ஆம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகேன்னு சொல்லுவேன். அதை குற்றவாளிகளாக சொல்லுவேன். அதாவது அந்த குழந்தை எப்படி குழந்தைன்னா, பெற்றோர்கள் குடிகார தாப்பனா இருப்பான். பொண்டாட்டி அடிப்பா, பொண்டாட்டி குழந்தை அடிப்பான். அப்ப அந்த குழந்தையா இருக்கும்போது அதுக்கு ஆதரவு தேவை. அப்ப என்ன பண்ணுமா, இவ அம்மா அவள் அடிக்கிறான்னு சொன்னா என்ன வராம இருந்தா தான் சந்தோஷமா இருக்குன்னு. அது மாதிரி இருக்கிறவங்க தான் பெரிய கிரிமினல்ஸா மாறுவாங்க. அதாவது பேட்டர்டு சில்ட்ரன் இருப்பாரு. குழந்தையா இருக்கும்போது எல்லா குழந்தைகளுக்கும் தூக்கி வச்சுக்கணும், கொஞ்சம் நினைக்கணும். அப்படி இல்லாம எல்லா குஞ்சாருக்கு அம்மா அப்பா தான் செய்வாங்க. அப்படி இல்லாம இந்த குடியார தகப்பனாவோ இந்த தாயாரே சரியில்லாம இருந்தாரோ அது குழந்தை ரொம்ப ரொம்ப எப்பாச்சும் அடிக்கிறதுலாம் இல்லை. கொஞ்சமே கொஞ்சாம அடிக்கிற மாதிரி இருந்தாக்கா அந்த குழந்தை அதுதான் பெரிய. அதுக்கு உதாரணமா ஒரு பெரிய கிரிமினல் அவரை போலீஸ்லாம் இருக்கும்போது தன்னை வாழ்க்கையை பற்றி எழுதுறானாம். இதெல்லாம் ரைட்டு அத்தனை நியாயப்படுத்துது. அது ஐ ஆம் நாட், ஐ ஆம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே. கடைசி பொசிஷன் ஐ ஆம் ஓகே, யூ ஆர் ஓகே. அதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் சொன்னா, நானும் சரி நீயும் சரின்னு சொன்னா என்கிட்டையும் குறையிட்ட உன்ட்டையும் குறையில. அக்செப்ட் யுவர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ் வித் யுவர் வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரெங்த். வாழ்வு குறைய இருக்கு. அதை அக்செப்ட். இந்த புத்தகம் வாங்கி போட்டுக்கிறேன். இந்திய யூனிவர்சிட்டி அதனுடைய ஐ ஆம் ஓகே, யூ ஆர் ஓகே, அது ஸ்டேயிங் ஓகேன்னு அதனுடைய இது கம்பெனியன் பாருங்க. பேர் டக்குன்னு அப்புறம் பாண்ட் டு வின் அப்படின்னு அப்புறமா சொல்றேன். ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக வாழ்வு தேக்கமானால் உள்ளே ஜீவனில்லை என்ற பொருள். தொடர்ந்து முன்னேற்றம் இருந்தால் உள்ளே உயிர் இருக்கிறது என்று பொருள். தலைவா இருந்து செஞ்சுட்டு உன் குழந்தைகளையும் சூழலையும் பார்த்து உன் குலத்தை அதான் சொன்னது. சர்க்கார் தகவல் என்பதோடு சர்க்கார் காணப்படும். இதையும் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும், குறை கூடாமல் இருக்க வேண்டும் என்று அறிய. உன் பெருமுயற்சி தோற்றால் அஸ்திவாரம் பழுதாக இருக்கிறது என்று பொருள். கொஞ்சம் தேவையான இதை நீ சரியா கற்றுக்கிற, கற்றுக்கணும்னு. உடன் உள்ளவர் ஏற்பதே உன் வெற்றிக்கு அறிகுறி. சுற்றி இருக்கிறவங்க உன்னை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா, உன் சரின்னு புரிஞ்சிட்டாங்கன்னா அது ஒண்ணு வெற்றிக்கு அறிகுறி. பலனை மட்டும் எதிர்பார்த்தால் பலன் மட்டும் வராது. பிரார்த்தனை மட்டும் பறித்தால் போதும் என்றால் உள்ளங்கையே சொர்க்கமாகும்.
எந்த வாய்ப்பு வேண்டுமானாலும் அதற்குரிய முயற்சி பலன் தரும். முயற்சி இல்லாம அப்பா எனக்கு அண்ணன் இருக்கிறாங்க இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய போய் நம்ம செஞ்சாங்க. பிறரை குறை சொல்லும் வரை எதுவும் படிக்காது. எதுவும் முக்கியம். சைத்தியம் வெளிவரத்துக்கு வந்து குறை சொல்லாம இருக்கிறது. உயர்வு வந்தால் உயர்ந்த அடக்கம் வேண்டும். உயரும் போது அடக்கம். எல்லாருக்கும் நன்றாம் பண்கள் அவர்களும் செல்வருக்கே செல்வத்தை பார்த்துட்டு போகணுமா? உயர்வு வரும்போது அடக்கம் தான். எல்லாருக்கும் நன்றாம் மனிதன் எல்லாருக்கும் அவர்களும் செல்வர்க்கே செல்வத்தகைக்கு அல்ல, அது இன்னொரு செல்வமாக. அடக்கம் அமரர்கள் வைக்கும் அடங்காமை ஆறுகள் வைத்து விடும். அடக்கம் வந்து தேவர்களோட உண்டான அடக்கம் பகவான அடக்கத்துக்கு உதாரணம் சொல்லுவாங்க. அப்பாவை அடக்கத்துக்கு உதாரணம். அதாவது அதாவது இந்த நமக்கு தெரிஞ்ச காலகட்டத்தில இருந்த மிகப்பெரிய யோகி, மிகப்பெரிய யோகி மட்டும் இல்ல, மிகப்பெரிய பிசினஸ் கன்சல்டன்ட் சொல்லிருக்கேன் நினைக்கிறேன். 1992 ஆகஸ்ட் 16 வந்து தியான மையத்தில் ஆரம்பித்து கேரி ஜாக்கப் 2 கார்ல வாங்கிச்சிருந்தாங்க. அவர் வைஸ் பிரசிடென்ட். நான் அவர் அறிமுகப்படுத்தும்போது அவர் ஆதர் ஆஃப் தி புக்ஸ் வைட்டல் கார்பரேஷன், வைட்டல் டிஃபரன்ஸ், 3 புக் எழுதுவாங்க. நோ ஐ ஆம் நாட் தி ஆதர் கரண்ட் ரிலீஸ். அந்த புத்தகத்தை அவர் வந்து நபாங்கிற கலிபோர்னியாவில் ஒரு பிசினஸ் கன்சல்டிங் இருந்தார். ஒரு பெரிய கம்பெனி வந்து அது இது பண்ணி போறது அவங்க கன்சல்டிங் மூலம் மேலே வந்து அந்த பிசினஸ் கன்சல்டன்சி இப்போ ஜீவனுடைய ஸ்தாபனம்னு அப்பா வெளியிட்டு அப்பா முழு அது அன்னை பிரின்சிபல நேரடியாக வர அன்னை அதே மாதிரி அந்த அதாவது நாங்கள் இப்போ இதில் ரிசர்ச் பண்றது எல்லாம் பிளேகியரிசம்னு சொல்றது. ஒருத்தர் கருத்தை இன்னொரு கருத்தை பண்ணாக்கா அது பிஹெச்டி அதை பார்ப்பாங்க. அது அவர் சொல்லி புலம்பாரு. அப்பா அவர் கருத்தெல்லாம் என்ன பேர் பேசல வச்சு என் பேர்ல போட சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு பெரிய கருத்து. பெரிய ராமாபுரம் கடனை அவர் கவனம் சொன்னார். அங்க இருக்கிற பியூட்டி லேண்டை ஒரு கவனம் சொன்னார். வெளியில காமிச்சு நிறைய யோகிகள் இருக்கிறாங்க. அவங்க நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிக்கிறாங்க. எல்லாம் ஊரை சுற்றி ஒரு போடுறாங்க. ரொம்ப நெருங்கி தெரிஞ்சவங்க தான் அவர் எவ்வளவு பெரிய மகா யோகி. அடக்கம். அது மாதிரி பகவானை பற்றியும் அன்னை வந்து பகவானை வந்து அடக்கத்துக்கு உதாரணம். நான் என்ன வெற்று மனிதனா என்பவன் வெற்று மனிதன் ஆவான். அதனால அது வந்து கர்வத்தினால வருது. நான் என்ன சாதாரண ஆளா அப்படின்னு கர்வம். அன்றைக்கு மேல கருத்து மதர் என்ன செய்தார்கள் என்ற கேள்வி மதரை அறியாதவன் சொல்லு. சில்லறைய மனிதனாகவே இருப்பது லட்சியம் என்றால் பிரச்சனையே இல்லை. எல்லாமே மேல வரணும். நைட்டை வந்தது மேல வந்தாங்க. உலகத்தில் இல்லாதது வருகிறது என்றால் உலகத்திற்கு உள்ளவற்றை எல்லாம் விட்டுவிட வேண்டும். பெரிய விஷயம் வருது. அதனால நம்ம மேல போகணும். எல்லாம் நல்லபடியாக இருக்கும்போது ஏன் தொக்கை வருகிறது என்று நீயே உண்மையை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. நமக்கு ஏன் வருது? நம்மகிட்ட ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். புது உலகம் பிறந்துள்ளது. புதிய மனிதனாக அங்கு நுழைய வாரிய எப்ப அழைப்பு. இதுக்கு வந்தாச்சு. சத்தியலோகம் பிறந்தாச்சு. சத்தியஜீவி வந்து இது இருந்து முதல்ல பகவான் வந்து 1950 டிசம்பர் 5 அவர் உடம்புல கொண்டு வந்தார். 56 பிப்ரவரி 29 உலகத்துக்கே கொண்டு வந்தாங்க. ஆனா உடனேயே வந்து இருள கவிஞ்சதுன்னு விலகிட்டே வந்து அப்பா எழுதுறாரு 1973 சத்தியஜீவி நிலை பெற்று விட்டதுன்னு எழுதுறாரு. ஆனா நம்ம அதனுடைய பலனை நம்ம அடையிறதுக்கு நம்ம இருக்கிற குறைகள் எல்லாம் நம்ம நோக்கி நிறைய முக்கிய போகும். புது உலகம் பிறந்துள்ளது. புது மனிதனாக இந்த நுழைய மாறி சத்தியஜீவியன் பிறந்த இந்த உலகத்துல சுப்ராமெண்டல் கிரியேட்டிவ் பவர், அதுதான் ஃபோர்ஸ். அது பிறந்ததுல நம்ம இருக்கிறோம். அது அப்பா ஏற்றுட்டு அப்பா எழுதுறதை படிச்சுட்டு அன்னை அறிவுள்ள சொன்னதை ஏற்றிட்டு வேதனையும் உபநிஷதமும் இதையும் கொள்ளாததை அன்னை நமக்கு கொடுக்கிறார். அது
திருப்பி அதான் சொல்றது. கோடான கோடி பேர்ல நமக்கு வந்து அன்னைய தெரிஞ்ச ஒரு வாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த அதுக்கு மேல வந்து அப்பா ஒரு குருவா கிடைக்கிற பார்த்தீங்க பயன்படுத்துகிறது வாழ்க்கை. அவருடைய நூல்கள் எல்லாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிப்போம். அந்த நூல்களை படிக்கிறதுலையும் பலன் உண்டு. அன்பர் வாழ்க்கையில உங்களுக்கு இப்ப அன்பர் அனுபவம் இருக்கிற வந்து இந்த பரம்பொருள் புஸ்தகத்தை வச்சு நல்லா நல்ல நடந்ததெல்லாம் இருக்க வேண்டிய அந்த அப்பா புஸ்தகத்திலிருந்தே ஒரு அனுபவம். பாண்டிச்சேரியில ஒரு அலுவலகம் அது வந்து ரிசர்ச்சுக்காக பண்ணாங்க. அங்க வந்து எல்லாருக்கும் இது பண்ணி எல்லாருமே வந்து அழகாக்கா வச்சிருக்காங்க. அழகாக்குன்னா எம்ஏ முடிச்சவங்களுக்கு வந்து என்னுடைய மாணவர்கள் அங்கே ஒரு வாரம் நான் கற்று வைக்கிறேன். எம்ஏ முடிச்சவங்களுக்கு வந்து 600 ரூபாய், பிஹெச்டி முடிச்சவங்களுக்கு 900 ரூபாய், அந்த டைரக்டரா இருக்கிறவருக்கு மட்டும் வெறும் 4000 ரூபாய். அதை ரெகுலரைஸ் பண்ணுங்க, எங்களுக்கு பர்மனெண்ட் வேலை கொடுங்க எல்லாம் எழுதிருக்காங்க. கவர்மெண்ட் ரிசர்ச்சுக்கு நான் ஒரு வாரம் என்னுடைய ப்ராஜெக்டாக நான் போயிருந்தேன். அப்போ அண்ணன் எனக்குள்ள அவ்வளவு தான் என்னுடைய மாணவர்களாக இருந்தாங்க. நான் அவங்ககிட்ட அதை பற்றி தான் சொல்லிட்டு இந்த புத்தகத்தை விற்கிற புத்தகம் விலைக்கு உள்ள புத்தகம் வச்சுட்டு நீங்கள் படித்து பாருங்க, படித்தா வச்சுங்க டேட்டா சொல்லு. அப்போ இங்க இருந்து இது வெளியில நடராஜன் தெரியும் இல்லையா? அவர் தான் வெளியிடாரு. அவர் அப்போ வந்து ஏதோ கோர்ஸுக்காக போயிட்டு வருவார். அதை எடுத்து வாப்பான்னு மறந்துட்ட சார். ஒரு மாசம் அந்த புத்தகங்கள் அந்த 2 அதுக்குள்ள அந்த தலைவராக இருந்தவர் அவர் விலகினாரு. புதிய இன்சார்ஜ் போட்டாங்க, கமிட்டி போட்டாங்க, எல்லாத்தையும் இது பண்ணி இது முடிச்சவங்களுக்கு லெக்சரர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எழுதணும், பிஹெச்டி முடிச்சவங்களுக்கு அசோசியேட் ப்ரொஃபஸர் லீடர்னு சொல்லுவாங்க எழுதணும், இதுக்கு டைரக்டர் டைம் ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணி ஆர்டர் போட்டாங்க. போட்ட பிறகு இது புத்தகம் அப்பா புத்தகத்துக்குள்ள அம்மையின் சக்தி பயன்படுத்திக்கிறது வந்து திருப்பி நான் சொல்லுவேன். கோடி பேர்ல நமக்கு அன்னை தெரியும். இந்த ஊர்ல நடராஜா கோயிலில் உற்சவம் நடந்தாக்கா லட்சக்கணக்காக வருவாங்க. அதே மாதிரி இந்த மாரியம்மன் வந்து வருவாங்க. அங்க இப்பவும் ஆசிரமத்துல தரிசனாண்டி வந்து சில 1000 பேர் தான் வைப்பாங்க. இப்போ போயிட்டு இருந்த வந்தபத்துல தான் போயிட்டு பாப்பா போக சொன்னாங்க, போயிட்டு அப்பவும் சில 1000 பேர் தான் வருவாங்க. என்ன பரிணாமத்துல உயர்ந்த நிலைக்கு வந்த ஆத்மாக்கள் தான் அன்னைட்ட வர முடியுது. நம்ம அந்த வாக்கியம் இருந்து நம்ம அன்னைட்ட வந்துட்டோம். அதை பயன்படுத்தி எதுவா இருந்தாலும் அன்னைக்கு அப்பாவுடைய நூல்கள் நம்ம கேட்போம்.